ஒரு பெரிய காலேஜ்ல படிச்சுட்டு ஊருக்குள்ள வர்ற சிலரை நமக்கு தெரியும்ல. தனக்கு தான் எல்லாம் தெரியும், அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒரு மாதிரி ஒரு தலகணத்தோட வருவாங்க. ஆமா, அந்த ஒரு வைப் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷம் முன்னாடி ஸ்வேதகேதுன்னு ஒரு பையன் அப்படியேதான் இருந்தான். 12 வருஷம் குருகுலத்துல வேதம்லாம் படிச்சுட்டு ஒரு பெரிய அப்படக்கர் மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். ஆனா பாருங்க, அவங்க அப்பா உத்தாலகர் அவனை கட்டிப்புடிச்சு பாராட்டவே இல்ல. அப்படியா? பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அந்த ஒரு கேள்வியில ஸ்வேதகேதுவோட ஈகோ மொத்தம் ஒரு காத்து போன பலூன் மாதிரி ஆயிடுச்சு. வாவ். இன்னைக்கு நாம சாந்தோக்கிய உபனிஷத்துல வர இந்த அருமையான உரையாடலையும் நம்ம ஆன்மீகத்தோட ஒரு சிம் கார்டு மாதிரி இருக்கிற தத்தவம் அசிங்கிற மகா வாக்கியத்தையும் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். சூப்பர். அப்போ அந்த சீன்ல என்ன நடக்குது? ஸ்வேதகேது ரொம்ப கர்வமா நிக்கிறான். குருக்கிட்ட அந்த ஒரே ஒரு உண்மைய கேட்டாயா? என்ன உண்மை அது? அவர் கேக்குறாரு, எதை உன்னை தெரிஞ்சுக்கிட்டா பார்க்க முடியாததெல்லாம் பார்க்க முடியுமோ, கேட்க முடியாததெல்லாம் கேட்க முடியுமோ, அத பத்தி கேட்டாயான்னு. ஓ. ஸ்வேதகேதுக்கு பயங்கர ஷாக். அவனுக்கு புஸ்தக அறிவு இருக்கு, ஆனா ஞானம் இல்லைன்னு அந்த நிமிஷமே புரிஞ்சிடுச்சு. உடனே இந்த கருவமெல்லாம் போயிருக்கோம் இல்லையா? மொத்தம் போயிடுச்சு. உடனே ஒரு மாணவனா மாறி, அப்பா நீங்களே எனக்கு அதை சொல்லி கொடுங்கன்னு கேக்குறான். இங்கதான் உண்மையான பாடம் ஆரம்பிக்குது. ஆமா. அப்போ உத்தாலகர் ரொம்ப பெரிய பிலாசபி எல்லாம் எடுக்கல. இல்ல ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிளா ஒரு மண்பானை லாஜிக் சொல்றார். அதான் ரொம்ப அழகு. மகனே, இந்த உருக்கட்டி களிமண்ணை நீ சரியா புரிஞ்சுகிட்டா போதும். அந்த களிமண்ணால செஞ்ச எல்லா பானை, தட்டு, பொம்மைன்னு எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்ட மாதிரி தான் சொல்றார். இதுல என்ன பாயிண்ட்? இதுல இருக்கிற நுட்பம் என்னன்னா, பானைங்கிறது வெறும் பேரு, அதாவது நாம. அப்புறம் உருவம், அதாவது ரூபா. இது மட்டும்தான். சரி. ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிற களிமண் சத், அதுதான் உண்மையானது, மாறாதது. நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகம் முழுக்க கார், மரம், மனித உடம்புன்னு கோடிக்கணக்கான பானைகள் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற களிமண் ஒண்ணுதான். அதுதான் பிரம்மம். அப்போ நீங்க சொல்றது நம்மளோட பேரு, நம்ம உடம்பு இதெல்லாம் பானையோட வடிவம் மாதிரி. ஆமா. ஆனா நம்மளோட உண்மையான சாரம் அந்த களிமண் மாதிரியான பிரம்மம். அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. இது ஸ்வேதகேதுக்கு உடனே புரிஞ்சுதா? இல்ல, அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவன் கேட்டான், சரிப்பா, அந்த பிரம்மம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா ஏன் என் கண்ணுக்கு தெரியல? இது ஒரு நல்ல கேள்வி. அருமையான கேள்வி. அதுக்கு உத்தாலகர் ஒரு உப்பு தண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய சொல்றார். ஓஹோ. ஒரு கிண்ணம் தண்ணியில ஒரு கைப்பிடி உப்ப போட்டுட்டு நாளைக்கு வா அன்னு சொல்றார். அடுத்த நாள் ஸ்வேதகேது பாக்குறான், உப்பு கண்ணுக்கு தெரியாம தண்ணியில கரைஞ்சிருச்சு. ஆமா. அப்போ அவங்க அப்பா அந்த தண்ணியோட மேல் பகுதியிலிருந்து கொஞ்சம் குடிச்சு பாருன்னு சொல்றார். சுவை உப்பா இருக்கு. அடிப்பகுதியிலிருந்து குடிச்சு பாருன்னதும் அதுவும் உப்பா இருக்கு. சரிதான். அப்போ உத்தாலகர் சொல்றார், உப்பு கண்ணுக்கு தெரியலனாலும் அது அந்த தண்ணியோட ஒவ்வொரு துளியிலையும் கலந்திருக்கிற மாதிரி அந்த பிரம்மம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அணுவிலும் கரைஞ்சிருக்கு. உனக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. இதுதான் அந்த உரையாடலோட கிளைமேக்ஸ் இல்லையா? இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 உதாரணங்களுக்கு பிறகு அப்பா மகனை பார்த்து அந்த மகத்தான வாக்கியத்தை சொல்றாரு. ஆமா, தத்துவம் அசி. அதாவது அந்த பரம்பொருள் நீயேதான். நீயே தான். இதுக்கு அர்த்தம், நீ கடவுளோட ஒரு பார்ட்